இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு வேர்டு வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஃபெமிலியரா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்திருக்கும். ஜென்சி அப்படின்ற ஒரு வேர்டு தான் வந்து நம்ம ரீசெண்டா வந்து பல சோஷியல் மீடியால கேட்டுட்டு வந்துட்டு இருப்போம். ஜென்சின்ற வேர்டு வந்து எப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாள் கண்ட்ரி, பங்களாதேஷ் கண்ட்ரி, இந்த கண்ட்ரில வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ப்ரொடெஸ்ட் ஏற்பட்டது. அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து யூத் பீப்புள், அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போதுல இருந்தா வந்து சோஷியல் மீடியால ஜென்சி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஃபெமிலியர், அதாவது பாப்புலரா ஏற்பட்டுச்சு. இந்த வீடியோ மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த ஜென்சி மட்டும் இல்லாம பல டைப்ல வந்து இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. அதாவது இதை வந்து இயரை வச்சு பிரிக்கிறாங்க. அதாவது 1883ல இருந்து 1900 இந்த டைம்ல பிறந்தவங்களை வந்து லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு கூப்பிடப்படுறாங்க. 1901ல இருந்து 1927 இந்த டைம்ல பிறந்தவங்கள கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. 1928ல இருந்து 1945 இந்த பீரியட்ல பிறந்தவங்கள சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. 1946ல இருந்து 1964 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்கள பேபி பூமர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்மளோட பெரியவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா பூமர் அங்கிள் பேசுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம காதுபட கேட்கிறோம். நிறைய சோஷியல் மீடியாலும் பார்க்கறது வழக்கமானது. 1965ல இருந்து 1980 இந்த பீரியட்ல பிறந்தவங்கள ஜெனரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 1981ல இருந்து 1996 இந்த டைம்ல பிறந்தவங்கள மிலேனியல் அப்படின்னு சொல்லப்படுது. 1997 இருந்து 2012 இந்த பீரியட்ல பிறந்தவங்கள ஜெனரேஷன் எக்ஸ், அதாவது இதுதான் ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது 1997ல இருந்து 2012 இந்த டைம்ல தான் வந்து நம்மள மாதிரியான ரீசெண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்கள தான் ஜெனரேஷன் எக்ஸ், அதாவது ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுது. 2013ல இருந்து 2024 இந்த பீரியட்ல பிறந்தவங்க வந்து ஜெனரேஷன் ஆல்பா அப்படின்னு சொல்லப்படுது. 2025ல இருந்து 2039 இந்த பீரியட்ல பிறந்தவங்கள ஜெனரேஷன் பீட்டா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.